வெல்கம் டு தில்கிஷ் vlog. வணக்கம் மக்களே, ஹாய். நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல் திருச்சி. புது ஆட்டோகிராஃபு, பழைய மெமரிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நான் வந்து ஞாபகம் வருது இங்கே வந்த உடனே. பார்க்கலாம் வாங்க மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தொண்டை சரியில்லை. புது வீடியோக்காக நான் வந்து இப்போ திருச்சி வந்திருக்கேன் மாமா வீட்டுக்கு. ஒரு பெரிய கதை மக்களே. இது வந்து சொன்னால் கூட புரிய முடியாது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பயணத்தோட வாழ்க்கையோட கதை. இது சின்ன வயசில் எப்படிலாம் வாழ்ந்துருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட ஸ்டோரி மாதிரி தான் சொல்லணும். இது பிஹெச்எல் இடம். அது நட்புக்கு கூட கற்புகள் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கடா. ஞாபகம் வந்ததடா, அந்த நாள் ஞாபகம் வந்ததடா. நண்பனை விட ஒரு ஸ்லோவா வந்து கார்ல போயின்னு இருக்க மக்களே. இதான் பிஹெச்எலோட கோட்ரஸ். மொத்த வீடு இப்படிதான் சைட்ல இருக்கும். இதுதான் ஃபேவரட் கடை. சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட்டது. உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். புது கார் வாஷ் கடை எல்லாம் வந்துட்டு இருக்கு. வெற்றிகள் குமையுமடா. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அப்பப்போ வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன். மாமாவோட வீடு இருக்கிற இடம், மாமாவோட பிஹெச்எல் கோட்டர்ஸ் இடம். வந்து இதுதான் காசி கடை. ரொம்ப ஃபேவரட்டான கடை. இதெல்லாம் மறக்க முடியாத ஞாபகம். கோட்டர்ஸ் இப்படிதான் வந்து ஃபுல்லாக வியூ இப்படிதான் இருக்கும். உள்ளே பார்க்கு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிஹெச்எல் கோட்ராஸ் ஒரு லவ் ஸ்டோரி, கிட்டத்தட்ட ஒரு லவ் ஸ்டோரி. இங்கே இந்த கடை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்எல்ல எங்கள் மாமா வீட்டுக்கெல்லாம் வரும்போது இந்த கடை வந்து ஒரே கடை தான் இருக்கும். அந்த கடையில் வந்து ஒரு 2 ஐட்டம் நல்லா ருசிச்சு சாப்பிடுவோம். ஒன்று வந்து இலந்த போடா அந்த இது, இன்னொன்று பன்னீர் சோடா. இங்கே மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த பன்னீர் சோடா. நான் அந்த பன்னீர் சோடா கொஞ்சம் கொடுங்க. அந்த பன்னீர் சோடா கொஞ்சம் கொடுங்க, ஃபுல் பாட்டில். இதான் மக்களே பன்னீர் சோடா. சரியான டேஸ்டாக இருக்கும் இங்கே. இது சின்ன வயசுலேருந்து நான் வந்து சாப்பிட்டு இங்கே வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன். இந்த திருச்சி, சேலம் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த பன்னீர் சோடா வந்து ஃப்ளேவர் மாறாது இன்னும் வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காசி கடைனா இந்த பிராண்டு மாதிரி பிஹெச்எலுக்கு இது பிராண்டு மாதிரி. இது ஒரு ஸ்வீட்டு, சின்ன சின்ன இந்த கமர்கட்டு, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், அப்போது அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டு நாங்களாம் வளர்ந்தோம். நம்ம கேங்க்லாம் இருக்குது, இன்னும் அவங்க வரல. சரி, நான் வந்ததுனால ஒரு கவர் பண்ணிக்கலாம், அதுக்காக மக்கள் பன்னீர் சோடா சாப்பிடுங்க. திருச்சிக்கு வந்தால் சாப்பிடுங்க பன்னீர் சோடா. சும்மா என்ஜாய்மெண்ட்டாக இருங்க. 45 வருஷமாக கடை இருக்குது நம்ம கடை. பழைய கடை இது. அதான் எங்கள் அப்பா காலத்து 45 வருஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே கணேசா பாயிண்டில். இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி பழைய வியாபாரமாக கிடையாது. இப்போ ரொம்ப கம்மி வியாபாரம்லாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து மறக்க முடியாத ஒரு பிளேஸு. இப்போ இருக்கிற ஹவுஸ் ஓனர் சார் இதான் வந்து கொல்லப்பக்கம்னு வாங்க. அந்த டைமில் கொல்லப்பக்கம் இதில் கதை நடக்காத கடை இல்லை. மீன்லாம் சுட்டு வடை வச்சு இங்கே சாப்பிட்ருக்கோம் இந்த இடத்துல. அப்படியே பாருங்கள், கொல்லப்பக்கம்னா இப்போ ட்ரெண்டில் எதுவுமே இல்லை, எந்த இடத்துலையுமே கிடையாது. இங்கே தான் கொல்லப்பக்கம். இது வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து கோழி வச்சுருந்தோம். கோழி, நாட்டுக்கோழிலேருந்து எல்லா கோழி, சிறுவிடை பெருவிடை எல்லாம் கோழி இங்கே தான் இருக்கும். இங்கே தான் வந்து துணி துவைப்பாங்க. இங்கே தான் உட்காந்துக்குவோம் எல்லோரும் தாய்கட்டெல்லாம் விளையாடுறதுக்கு.
இங்கே தான் உட்காந்துக்குவோம். தாய் கட்டுற க்ளீனாக இருக்கும். இப்போலாம் மாறிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. இதான் இந்த கல் வந்து ஞாபகமான கல். மறக்கவே முடியாது இந்த இடம்லாம். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இந்த வீட்டில் வாழ்ந்துருக்கோம். வாழ்ந்து வெளியே அங்கங்கே ட்ராவல் ஆகி போயிருக்கோன்னா நம்பவே முடியல. சும்மா இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறி காலங்கள் மாறுது, நானும் மாறுறேன், எல்லாமே மாறுது. சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஞாபகங்கள் வந்துன்னே இருக்குது. மாமாவோட ஃப்ரெண்டு கல்யாணகுமார் வீடு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். மக்களே அந்த டைம்லேயே 2000 டைம்லேயே ஸ்டேடியம் உருவாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு, ப்ளே கிரவுண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்பயே வந்து பெரிய லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க மக்களே. இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாத கொஞ்சம் டல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த டைம்லேயே 2005லேயே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க மக்களே. இன்னும் நான் ஸ்டேடியத்துக்குள்ளே போகல. ஃபாரின் யூக்கலாக இருந்தது மக்களே. இதெல்லாம் நம்ம ஃபாரின் பேசுகிறோம். ஃபாரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூக்கலாக இந்த ஸ்டேடியம்லாம் இருந்தது. நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு நல்லா வெளியூரில் பெரிய லெவலில் இருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கோர்ட்டு, கிரிக்கெட் பிச் கோர்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இது மாதிரி ஒரு டிவிஷனுக்கும் வந்து ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது மக்களே. இது நான் கேலரி காமிக்கிறேன் பாருங்க மக்களே. எவ்வளோ பெரிய கிரவுண்டு. ஃபுட்பால்லாம் இங்கே நடக்கும், டோர்னமெண்ட்லாம், பெரிய டோர்னமெண்ட்லாம் நடக்கும். எவ்வளோ பெரிய கிரவுண்டும் பாருங்க. இது கிட்டத்தட்ட 4 பிச்சுக்கு இருக்க கிரவுண்ட். இது இந்த மரம் தான் நான் இருக்கிறதுக்கெல்லாம் சாட்சி. சின்னதாக இருந்தது மரம்லாம் இப்போல்லாம் பெருசாகிட்டு இருக்கு. இது ஒரு பிச்சு மக்களே. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பேஸ்கெட் பால். அதுக்கப்புறம் வந்து கபடி. இது வந்து ஷட்டிலுக்காக இருக்கு பிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு அதெல்லாம் போய் பார்க்கலாம். தேட்டர், சினிமா உள்ளே சினிமா தேட்டர் சாட்டர்டே சண்டே போடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. இதான் மக்களே ஸ்விம்மிங் பூலு. நாங்களாம் இங்கே தான் ஸ்விம்மிங்கே கற்றுக்கணும். நான் கரெக்டாக வந்து டீச்சர்ஸ் வச்சு கற்று தருவாங்க. இந்த ஹாலிடேஸ் டைம்லாம் வந்தால் வந்து கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுதான் தேட்ரு, பின்னாடி இருக்கிறது தான் தேட்ரு. சாட்டர்டே சண்டே ஃபிலிம் போடுவாங்க. இதுக்குள்ளே இன்டோர் கேம்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ அலோட என்னன்னு தெரில. நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு வந்ததுனால வெளியே இந்த எடுத்துன்னு இருக்கேன். ஆலமரம் வர மகளே, வித்தின் ஜென்ரேஷனை பார்த்து பரப்பளவு எப்படி விங்ஸ் மாதிரி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஒருத்தரும் வேலை செஞ்ச ஜிஎம், லேபர், ஒர்க்கர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் எல்லாவோட அடி விழுது மாதிரி இங்கே வேறாட்டு ஊனி இருக்குது. அந்த ஞாபகங்கள் இங்கே தான் இருக்கும். பாருங்க மக்களே,
எவ்வளோ செழுமையாக வெத்தலை சாதாரணமாக வளர்ந்து கிடக்குது. இன்றைக்கி அந்த கார்டன் சரியாக இருக்கும் உங்களுக்கு, மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும் மக்கள். சில கார்டன்லாம் காமிக்கிறேன் நான். இதுதான் மக்களே சின்ன டிஃபன் சென்டரு, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது. டவுன்ஷிப்புக்கே இதுதான் மக்களே. ஜாவா ஸ்டோர் இடம்னா வந்து இதுதான். ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஐட்டம், அப்போலாம் காசுலாம் கம்மியாக இருந்தது. 4 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்குலாம் அந்த கிரேப் வாட்டர் ஜூஸ் கிடைக்கும் ஐஸ் கட்டியில். மே மாதத்துலாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குது. சிவன் மளிகை, இந்த ஜாவா ஸ்டோர், பழைய ஜாவா ஸ்டோரு. இங்கே தான் வந்து எல்லாமே வாங்குவோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே தான் வரும். அந்த போர்டை பார்த்தாவே தெரியும் அது எவ்வளோ பழமையான கடைன்னு. அந்த கடை தான் மக்களே. காலைல பஜ்ஜிலாம் சரியாக போடுவான். சாயந்தரம் பஜ்ஜி, வடை எல்லாம் வந்து காலப்போக்கில் எல்லாம் வந்து எல்லாம் வெளியே நிறைய வந்துடுச்சுனால வெளியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குவாலிட்டி உள்ள கம்மியாகிடுச்சு. பிஸ்னஸ் வந்தால் தான் டெவலப் பண்ணிட்டாங்க. இருக்கிறது ஒரே மெக்கானிக் கடை. இதாங்க மக்கள் ஐஸ்கிரீம் சரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம். அப்படியே வெண்ணிலா ஃப்ளேவரு ஒரே ஒரு ஸ்டிக் வச்சு தருவாங்க. எசன்ஸ் போட்டு தருவாங்க. செம்ம டேஸ்ட் மக்கள். மொத்தம் 15 ரூபா தான் அந்த டைம்லேயே. இதான் மக்கள் என்ட்ரன்ஸு. சில அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பிஹெச்எல் என்ட்ரன்ஸு. ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். முதலாக அப்பா அடித்தது, முதலாக சாமிக்கு பயந்தது, முதலாக வானவில் ரசித்தது.